யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மக்கள் திலகத்துடன் ஜோடியாக நடித்த பல நடிகைகளை பற்றி நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் ஜோடி யார் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவி ஒரு தெலுங்கு நடிகை தான். தெலுங்கிலிருந்து தமிழுக்கு வந்தவர் தான். இவர் மக்கள் திலகத்தோடு எத்தனை படங்கள் நடித்தார் தெரியுமா? இவர் கிட்டத்தட்ட 5 படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார். இதில் ஜோடியாக நடித்தது 4 படங்கள். ஜோடியாக நடித்தது 3 படங்கள். முதல் படமான மர்மயோகியில் வில்லியாக வருவார். வில்லினா கொடூரமான வில்லி, ஒரு கொடூரமான ராணி என்ன செய்வாரோ அதை செய்வார். மக்கள் திலகம் பேசும் வீர வசனங்கள் எல்லாம் இந்த கொடூர ராணியை பார்த்து தான். அவர் கரிகாலன் குறி வைத்தால் குறி தவறாது, தவறுவதாக இருந்தால் குறி வைக்க மாட்டான் என்று சொல்லுவார். அப்போ அம்பை எய்வார். அம்பு அந்த ராணியின் இருக்கையில் சுற்றி பாயும். அவர் நடக்கும்போது அவர் காலடியில் கரெக்டாக வரும். அதெல்லாம் இந்த படத்தினுடைய ஹைலைட்ஸு. இந்த ஹைலைட்ஸில் ஆரம்பத்தில் ஒரு குதிரை சண்டை போடுவார் பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். நம்ம சகசரநாமம் இவங்க 2 பேரும் அந்த குதிரையில் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதில் எம்ஜிஆர் ஜெயிப்பார். கரிகாலன் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தில் புரட்சி வீரனாக வருவார் எம்ஜிஆர். அப்புறம் அடுத்த படம் பார்த்தா நம்ம அதே 1951 வெளிவந்தது மர்மயோகி. அதே ஆண்டு செப்டம்பர் 14 வெளிவந்த படம் தான் சர்வாதிகாரி. செப்டம்பர் 24. ஆமாம், சர்வாதிகாரி மாடர்ன் தேட்டர்ஸ் படம். மர்மயோகி ஜூபிட்டர் ஆர்ட் பிக்சர்ஸ். சர்வாதிகாரியில் அஞ்சலி தேவி எம்ஜிஆரை விரும்புகிற மாதிரி காதலியாக வருவாங்க. எம்ஜிஆர் 2 பேரும் அவர் மேலே கொஞ்சம் சந்தேகம்லாம் வரும். எம்ஜிஆருக்கு சந்தேகம் கடைசியில் 2 பேரும் சேருவாங்க. அது ஒரு நல்ல அதில் பாட்டுலாம் நல்லாயிருக்கும். ராஜன் வருவாரே பேசி மகிழ்வேனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. என் ராஜன் வருவாரே அப்படிங்கும்போது எக்கோ அடிக்கும் கிணத்துலேருந்து. நல்ல புதுமையான முறையில் படமாக்கியிருப்பாங்க அந்த பாடலை. சர்வாதிகாரி ஒரு மகத்தான வெற்றி படம். மர்மயோகியும் சர்வாதிகாரியும் கிட்டத்தட்ட அதுவும் 7 தேட்டரில் ஓடிச்சு, இதுவும் 7 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 2மே மகத்தான வெற்றி படம். அடுத்து நம்ம பார்க்க போனால் நம்ம சர்வாதிகாரிக்கு அடுத்தது கதாநாயகியாக நடித்த படம் சக்கரவர்த்தி திருமகள். 1957 வந்துச்சு. 1957 வெளிவந்த படம் தான் சக்கரவர்த்தி திருமகள். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் 2 கதாநாயகி. ஒன்று வரலட்சுமி, இன்னொன்று அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவி தான் ராணியாக வருவாங்க. ஆனால் ராணிக்கு சேவகியாக இருக்கிற வரலட்சுமி எப்படியோ குல்மால் பண்ணி வந்துடுவாங்க அந்த இடத்த. ராணியை வெளியே அனுப்பிவிட்டு, ராணியை வீரப்பாவை இது பண்ணி ராணியை அனுப்பி விட்டுட்டு எம்ஜிஆரை அந்த இடத்துல உட்காந்துருவாங்க, அந்த மன்னருக்கு மகள் மாதிரி. அதில் கொஞ்சம் நல்ல திருப்பமாக இருக்கும் அந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. எல்லா ஊர்லேயும் ஓடிச்சு நல்லா. 9 தேட்டரில் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடிச்சு அந்த படம். 50 நாள் மட்டும் கிட்டத்தட்ட 30 தேட்டருக்கு மேலே, 35 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடின படம் தான் சக்கரவர்த்தி திருமகள். சக்கரவர்த்தி திருமகள் ஒரு மாபெரும் வெற்றி படம். 1957 பிளாக் பஸ்டராக வந்தது சக்கரவர்த்தி திருமகள் தான். சக்கரவர்த்தி திருமகள் கிட்டத்தட்ட இலங்கையிலும் பாருங்கள், இலங்கையிலும் நல்லா ஓட்டம் ஓடிச்சு. கிட்டத்தட்ட நிறைய திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு. இலங்கையில் நிறைய திரையரங்கில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு சக்கரவர்த்தி திருமகள். இது சர்வாதிகாரியை திருப்பி மாடர்னாக அதை டிஜிட்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு இந்த விளம்பரங்கள்லாம். அதெல்லாம் ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படமும் கலரில் வரப்போகிறதா போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியலை, அப்படியே நிற்கிது. சரி நேயர்களே, அடுத்து நம்ம சக்கரவர்த்தி திருமகளை பார்க்கணும். சக்கரவர்த்தி திருமகளில் என்எஸ் கிருஷ்ணன் காமெடி ரொம்ப சூப்பராக இருக்கும். என்எஸ் கிருஷ்ணன், கேஏ தங்கவேலு இவங்க காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த என்எஸ் கிருஷ்ணன் அந்த ஒரு பாட்டு வேறு பாடுவார்.
காரிருள் சூழ்வது எதனாலே தம்பி காரிருள் சூழ்வது எதனாலே அப்படிம்பாரு. கற்றறிவில்லா மூட நெஞ்சத்தாலே எம்ஜிஆர். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னோடனே கத்தி, கோடரி, வெட்டர்வா அப்படிலாம் சொல்லுவார் என்எஸ்கே. அது நிலைகெட்டு போன நயவஞ்சகனின் நாக்கு தான் அதுன்னு அப்படின்னு எம்ஜிஆர் பாடுவார். அது அந்த போட்டிகள், அந்த போட்டியில் புத்தி போட்டி, வீரப்போட்டி இந்த வச்சுருப்பாங்க. அடுத்தது புலி போட்டி எல்லாம் வரும். அப்புறம் தளபதியோட சண்டை போடுறது. ஆக அந்த 3 போட்டியிலையும் எம்ஜிஆர் ஜெயிப்பார். ஜெயிச்சு தான் ராணியை கைப்பிடிக்க நினைப்பார். ராணியை மாற்றிடுவாங்க. ஆக அந்த படம் வந்து பாருங்கள் 50ஆவது நாள் வந்து எல்லா தேட்டர்லேயுமே ஓடிச்சு. மெட்ராஸில் போட்ட அத்தனை தேட்டரும் ஓடிச்சு. தமிழ்நாடு முழுதுமே 30 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. அவ்வளோ ஒரு எல்லா ஊர்களையும் போட்ட எல்லா ஊர்களையும் 50 நாள் ஓடிச்சு இந்த படம் சக்கரவர்த்தி திருமகள். காமெடிக்காகவே பார்க்கலாம் அந்த படம். காமெடி வந்து ஒரு என்எஸ் கிருஷ்ணன் காமெடி ஒரு சூப்பர் காமெடி அவ்வளவும். அது மாதிரி சண்டைகளும் நல்லாயிருக்கும். சண்டை ஒரு பைல்வானை தூக்கி கீழே போடுவார் பாருங்கள், சொத்துன்னு போடுவார் பைல்வானை. அப்போவுமே நமக்கே பயமாக இருக்கும். ஐயோ கால் இதில் தான் முறிஞ்சுதோன்னு நினைப்போம் நம்ம. அந்த அளவுக்கு அந்த பைல்வானை தூக்கி அப்படி தலையில் வச்சு சுற்றுவார். சரியான வெயிட் இருப்பார் அவர். ஆனால் எதையுமே அவர் வந்து பாருங்கள், இலங்கையில் பாருங்கள் எத்தனை தேட்டரில் போட்டிருக்காங்கன்னு. ஏகப்பட்ட தேட்டரில் 6வது வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது நல்லா ஓடிச்சு அந்த படம். இப்படி ஒவ்வொரு எதுலேயுமே எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார் எம்ஜிஆர். கவலைப்படாமல் தூக்கணுமா டக்குன்னு சொல்லி தூக்கிடுவார். அதை பற்றிலாம் அதெல்லாம் அதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் யோசிக்கவே மாட்டார். அடுத்த படம் நம்ம பார்க்க போனால் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மன்னாதி மன்னன் 1960 60 வெளியான மன்னாதி மன்னன். 60 தீபாவளிக்கு வந்த படம். மன்னாதி மன்னனில் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் அருமையாக இருக்கும். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அந்த பாட்டில் பாருங்கள், கனக விசையரின் முடித்தலை நெறித்து கல் இணை வைத்தான் சேரமகன் அப்படின்னு ஒரு பாட்டு. இமயவரம்பினில் மீன் கொடி ஏந்தி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அதெல்லாம் எம்ஜிஆருடைய கார்லே அவர் வைத்திருக்கக்கூடிய பாட்டு தான் மெயினாக. அடிக்கடி இந்த பாட்டு தான் போடுவாராம். இந்த குண்டனை தலைகளை தூக்குறது பார்த்திங்களா எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து அவரை மாதிரி ஒரு துணிச்சல், எதையுமே முடியாது அப்படின்னு நினைக்கவே மாட்டார். எதையுமே அதை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டார். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு வந்து சினிமா உலகத்துலேயும் சரி தான், அரசியல்லையும் சரி மாபெரும் வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர். அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா உரிமை குரல். உரிமை குரலில் ஜோடி வந்து லதா மேடம். ஆனால் இவங்க வந்து உரிமை குரலில் அன்னியா வருவாங்க. எம்ஜிஆருடைய அண்ணன் ஒய்ஃப் அன்னியா வருவாங்க. படத்தில் வந்து அவங்க பாட்டு ரொம்ப கம்மி தான், ரொம்ப கொஞ்சம்தான். இருந்தாலும் வந்து ஓரளவு என்ன ரொம்ப காலம் இடைவெளியில் வந்த படம். 1951 நடிக்க ஆரம்பித்தவங்க 1974 1974 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 23 வருஷம் கழித்து 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து நடிக்கிறாங்க உரிமை குரலில். உரிமை குரல் ஸ்ரீதரோட படம். ஸ்ரீதரோட படம். படம் வந்து தெரியுமில்ல, உரிமை குரலை பற்றி தெரியாதா உங்களுக்கு? உரிமை குரல் 12 தேட்டரில் 100 நாள், 2 தேட்டரில் வெள்ளி விழா. அவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படம். கிட்டத்தட்ட இவங்க சேர்ந்து நடித்த படங்களோட மொத்தம் 100 நாள் படங்கள் எத்தனை தெரியுமா? மர்மயோகி 7, சர்வாதிகாரி 7, சக்கரவர்த்தி திருமகள் 9, அப்புறம் வந்து இது ஒரு 12, ஆக மொத்தம் 35 படங்கள். 35 படங்கள் 100 நாளை தாண்டி ஓடி இருக்கின்றன. சரி நேயர்களே, நாம் வந்து இந்த ஜோடியை பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் அடுத்த ஜோடியை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.